ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இத்தனை நாளாக எப்போது தான் நான் நினச்சது நடக்கும், எப்போது தான் நான் எதிர்பார்க்கறது கிடைக்கும்னு காத்திருந்து கண்ணீர் மட்டுமே விட்டு கஷ்டப்பட்ட வாழ்க்கையில் இனி நல்லதே நடக்க வேண்டும் என நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன். இப்பொழுது என்னுடைய தீபத்தை தொட்ட மனசு மகிழும்படி இனி எல்லாமே நல்ல விஷயங்களாக நடக்கப் போகுது. நீ இனிமே தனிமையில் தவிக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் உன் காயத்திற்கு மருந்து போட இந்த சாயப்பா நான் வந்துட்டேன். இனி நீ எதை நினச்சும் வருத்தப்படாத அளவுக்கு நீ இழந்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உன் கைகளிலேயே ஒப்படைக்கப் போகிறேன் என் செல்லமே. உன் மனசில் இருக்கக்கூடிய ஏக்கமும் எதிர்பார்ப்பும் ஆசைகளும் எல்லாம் எனக்கு தெரியும். நீ அழுது புலம்பி தவித்து தேடிக்கொண்டிருந்த விஷயத்தை தானே இப்போது உன் கரங்களில் ஒப்படைக்கப் போகிறேன். ஏன் நடந்து முடிஞ்ச விஷயத்தையே நினச்சி உன்னை நீயே தாழ்வாக நினைக்கிறாய்? என்கிட்ட வா, உன் மன குமுறல்களையெல்லாம் என்னிடம் சொல்லிவிட்டாய் அல்லவா? இனி அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கான ஆறுதலாக இந்த சாயப்பா நான் வந்த பிறகு இனிமே நீ கவலைப்படக்கூடாது. சில விஷயங்களில் நீ சிரமங்களை சந்தித்திருக்கிறாய். ஆனால் அந்த சிரமமும் கஷ்டமும் தானே இப்போது உன் வாழ்க்கையில் உன்னை பக்குவப்பட வச்சது. நீ பட்ட கஷ்டமும் சிரமமும் எல்லாமே உன்னை பக்குவப்படுத்தி உன் வாழ்க்கையில் உயர்வை கொடுப்பதற்காக தான் என்பதை மறக்க வேண்டாம். தேவையில்லாமல் உன்னுடைய எதிர்காலத்தை நினச்சி கவலைப்படவும் வேண்டாம். என்னுடைய வாழ்க்கையில் என் பொருளாதாரம் உயரவே உயராதா? எனக்கு முன்னேற்றம் கிடைக்கவே கிடைக்காதா? எனக்கு எப்போ நல்ல வருமானமும் நிம்மதியான சந்தோஷமான செல்வ வளமிக்க வாழ்க்கையும் அமையும்? என்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். எந்த கடனும் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக நாங்கள் எல்லாரும் ஆரோக்கியமாக வாழணும்னு உன் குடும்பத்துக்காக நீ கேட்ட விஷயத்தை செய்வதற்காக தான் இப்போது இந்த தீபத்தை ஏற்றிருக்கிறேன் என் செல்லமே. இத்தனை நாளாக காத்திருந்த நீ இப்போது அதற்கான நல்லது நடக்கப் போவதை உணரப் போகிறாய். இனிமே உன்னுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கும். நீயே மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் உனக்கான செல்வத்தை வாரி வழங்கப் போகிறேன். உன் பொருளாதாரம் மேம்பட போகிறது என் செல்லமே. உன் மன குழப்பத்திற்கான தீர்வையெல்லாம் கூடிய சீக்கிரம் நான் நிகழ்த்தி அற்புதங்களையும் அழகாய் முடிச்சு தருவேன். இப்போ உன் வாழ்க்கையில் இருக்கிற நிலைமையை நினச்சி வருந்தாதே. யாரோ செய்த தவறுக்கு நீ ஏன் பழி சுமக்க வேண்டும்? உன்னை கண்ணீருக்கு உள்ளாக்கியவர்களையும் கஷ்டத்தை கொடுத்தவர்களையும் நான் சும்மா விட்டுட மாட்டேன். என் நாமத்தையே சொல்லிக்கிட்டு இருந்தீனா கூடிய சீக்கிரம் எல்லா நன்மைகளும் உன் வாழ்வில் நடக்கும்படி உனக்கான சூழலை நான் மாற்றி அமைப்பேன். உன்னுடைய மனம் அடைந்த வேதனைகளுக்கும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்களும் காயத்தை கொடுத்தவர்களும் உண்டான மனிதர்களும் அதற்குரிய தண்டனையை பெறுவதற்கான நேரம் வந்துடுச்சு. உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்க்கமான தீர்வை நான் கொடுக்கத்தான் போகிறேன் என் செல்லமே. உன்னுடைய தாய் தந்தை, அதாவது உன்னை பெற்றவங்களுக்கு மரியாதை இல்லாத இடத்துல உனக்கு மட்டும் மரியாதை கொடுக்குறாங்க, உன்னை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்கன்னா நீ அவர்களை மதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க இல்லாமலையா நீ இந்த உலகத்துக்கு வந்துட்ட? உன்னுடைய பெற்றவர்களுக்கு கொடுக்காத மதிப்பு உனக்கு கிடைச்சா என்ன, கிடைக்கலனா என்ன? அவர்களை தூக்கி எறிந்துவிட்டு உன்னை பெற்றவர்களை நீ பொக்கிஷமாய் பார்த்துக்கொள். உனக்கான பாதையை வகுப்பவன் இந்த சாயப்பா. நிச்சயமாக நீ போகிற வழியில் உனக்கு முன்னேற்றத்தை கொடுத்து நீ போகும் பாதையெல்லாம் உனக்கு சந்தோஷத்தையும் வெற்றி வாகையையும் சூடும்படி செய்வேன். உன் வாழ்க்கையில் இப்போது வரும் மாற்றங்களை கண்டு மனம் தளரவோ கலங்கவோ வேண்டாம். எல்லாமே உனக்கான நன்மையாக மாறப்போகுது. விரைவில் நீ உன் வாழ்வில் வெற்றியை காணப்போகிறாய் என் செல்லமே. கடந்து போனதை நினச்சி கவலைப்படவே வேணாம். உனக்கு கவலை வரக்கூடாதுன்றதுக்காக தான் அத்தனையையும் உன்னை விட்டு கடந்து போகும்படி நான் செய்ய போகிறேன். என்னை நம்பி என் பிள்ளையான நீ இத்தனை காலம் சோதனைகளை அனுபவிச்சிட்ட. ஆனால் தோல்வியை உனக்கு கொடுக்க மாட்டேன். சோதனைகளை தரும் நானே உன் தோல்வியை முடிச்சு வச்சு உனக்கான வெற்றி காலத்தை உருவாக்கி உன்னை சாதிக்க வைப்பேன். என் அன்பு பிள்ளையான நீ உன்னிடம் எது நிலைக்கும் என்று நம்பினாயோ அதையே உன்னிடம் நிரந்தரமாக கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ ஆசைப்பட்டதையும் அடைய நினச்சதையும் உன்னிடம் கொடுத்து தேவையில்லாத விஷயங்களை உன்னிடமிருந்து விலக்கி வைப்பேன் என் செல்லமே. ஏமாந்துட்டோமே, இப்படி கஷ்டப்படுறோமே நினச்சி நித்தமும் மனவேதனையில் உன் விழிகள் உறங்க மறுப்பது எனக்கு தெரியும். நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த உலகத்தில் யாரை தான் நம்புறதுன்ற உன்னுடைய புலம்பலும் எனக்கு புரிகிறது. உன்னை ஏமாற்றியவர்கள் எப்படி தண்டனை பெறுவார்களோ அதே போல் ஏமாந்து போன நீ, எல்லாருக்கும் நல்லது நினைத்த நீ, அதற்குரிய நற்பலனையும் நன்மையும் நிச்சயமாய் பெறுவாய். நீ என்னுடைய பாதுகாப்பு வளையத்தில் இருக்கும்போது பயப்படவே வேண்டாம். இனி எல்லாமே உன் மனம் மகிழும்படியாக நல்லதாகவே நடக்கும்.